ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ப்ரைவேட்டில் வந்துட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ட்ரி போடுவாங்க. என்ட்ரி போட சொன்னாங்க. என்ட்ரி போன உடனே அவங்க அங்கே இருக்கிற பிபி அப்புறமா வந்துட்டு வெயிட் இது மாதிரி செக் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நார்மல் பேஷண்ட்டுக்கு. பட் என்ன பார்த்தோன்னே எங்களுடைய அந்த லோக்கல் நர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தந்த வார்டுக்கான நர்ஸ், அந்த வார்டு நர்ஸ் என்னை பார்த்துட்டு என்னம்மா திரும்ப ப்ரெக்னென்சியா அப்படின்னு சொல்லிட்டு நீயா நீயா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருந்தது. ஸோ என்னோடது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப ரிஸ்கில் இருந்தது. ஏன்னா கவர்மெண்ட்டாலே ஹை ரிஸ்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சியுமே ஹை ரிஸ்க் தான். அதை சொல்லணும்னு நினச்சா எப்படியும் ஒரு பெரிய ஒரு சீரீஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நான் இதுவெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறையா வந்துட்டு என்னோடய ஸ்டோரியில் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் மட்டும் ஷேர் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு என்னால் பண்ண முடியும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி நான் எந்த வீடியோஸுமே எடுக்கல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.